நல்ல காலம் பிறக்குது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி நடந்து கொண்டு உங்களை நாலாபுறமும் அடித்து உங்களை இதுவரை வாழ்க்கையில் படாத கஷ்டங்களை பட வைத்து கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி கடன்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு பல வேதனைகளை தற்பொழுது அனுபவித்து கொண்டு இருக்கின்றீர்கள். தற்பொழுது உங்களுக்கு பெரிய ஆறுதலாக தற்பொழுது சனி பகவான் வக்ரமாக இருக்கின்றார். அதே போல குருவும் வருகின்ற செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை வக்ர பயிற்சியாக இருக்கின்றார். ரொம்ப முக்கியமான விஷயங்களை இந்த பதிவில் நான் சொல்ல போகின்றேன். அதற்கு முன்னாடி துலாம் ராசிக்காரர்களுக்கான குணங்களை பார்க்கலாங்க. துலாம் ராசி காற்று ராசி. அதோடு இந்த ராசிக்கு சுக்கிர பகவான் அதிபதியாக வருவதால் இவங்க பிரெயின் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். யார் என்ன சொன்னாலும் என்ன தவறு செய்தாலும் கூட அதை உடனே கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு என்பது இவங்க கிட்ட இயல்பாகவே இருக்கும். ரொம்ப ஜென்யூனாக ஹானஸ்டாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே மற்றவங்க மனசு கஷ்டப்படாத மாதிரி பெரும்பாலும் நடந்து கொள்வாங்க. இவங்களை சீண்டுனா மட்டும்தான் இவங்களோட இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்க முடியும். அது வரைக்கும் அவங்க ரொம்ப மென்மையாகத்தான் இருப்பாங்க. இது தப்புனா இது தப்பு, இது சரினா சரி அப்படின்னு ஒரு தெளிவான தீர்மானம் என்பது இவங்க கிட்ட இருக்கும். இது கால புருஷனுக்கு 7ஆம் இடமாகி காற்று ராசியாகவும் இருப்பதால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை இவர்கள் கற்றுக்கொண்டே இருப்பார்கள். காலம் இவர்களுக்கு பாடமும் பயிற்சியும் கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த வீடு இல்லறத்தின் சிறப்பை கொடுக்கும் வீடு என்பதால் தியாக உள்ளத்தோடு எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல சமமாக நேசிக்கின்ற ஆற்றல் கொண்ட ஆன்மாக்கள் இந்த துலாம் ராசியில் பிறக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல தன்னோட திறமைக்கு தன்னுடைய அறிவிற்கு எட்டிய இடமாக இல்லாவிடில் அந்த இடத்தில் கொஞ்சம் விலகித்தான் நிற்பார்கள். அதாவது அந்த விஷயத்தை பற்றி அரைகுறையாக தெரியும், ஆனாலும் அதில் தனக்கு எல்லாம் தெரிந்ததை போன்று பந்தா காட்டாமல் எனக்கு எதுவும் தெரியாது என்பதை போல விலகி தான் நிற்கக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். ஆனால் நீங்கள் ஒரு சிலரை பார்க்கலாம். ஒரு விஷயத்தில் சிறிது நாலேஜ் இருந்தாலே போதும், தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நினைத்து கொண்டு ஓவராக பந்தா செய்வார்கள். அந்த மாதிரியெல்லாம் துலாம் ராசிக்காரர்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். தனக்கு என்ன திறமை இருக்கின்றதோ தனக்கு என்ன அறிவு இருக்கின்றதோ அதை வைத்து ஒரு விஷயத்தை மிக நன்றாக யாரும் குறை சொல்லாத அளவிற்கு முடித்து கொடுக்க வேண்டும் என்ற குணம் கொண்டவர்கள். இந்த குணம் யாருக்கு வரும் கூறுங்கள். அதே மாதிரி நீங்கள் எங்கே போனாலும் ஒரு இடத்துல பந்தா பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் நிச்சயமாக இருப்பாங்க. அவனிடம் விஷயம் இருக்கின்றதோ இல்லையோ, ஆனால் எல்லாம் தெரிந்தது போல் பேசிக்கொண்டு இருப்பார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்கள் நினைத்து கொள்வார்கள், டேய் ஒன்றுமே தெரியாம தான் சும்மா அடிச்சு விட்டுட்டு இருக்கியா, உன்னை நம்பி எத்தனை பேர் நீ சொல்கிறத சரின்னு கேட்குறாங்க பாரு, அவங்கள என்ன சொல்கிறதுன்னு தெரியலை அப்படின்னு இவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்குவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய 12 ராசிகளில் ஒரு விஷயத்தில் மிக சரியாக நியாயத்தை கூற வேண்டுமா, அது இவர்களால் தான் முடியும். ஏனென்றால் சனி பகவான் உச்சம் ஆகின்ற இந்த துலாம் ராசி நீதி தேவனுக்குரிய ராசியாக பார்க்கப்படுகின்றது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் யார் மீது தவறு இருக்கின்றது, நீங்கள் இதை செய்ததால் தான் அவர் பதிலுக்கு இப்படி செய்து இருக்கின்றார், நீங்கள் இனிமேல் இப்படி நடந்து கொள்ளுங்கள், உங்கள் மேல்தான் தவறு இருக்கின்றது, இப்படிப்பட்ட மிக சரியான ஒரு தீர்ப்புகளை வழங்கக்கூடிய நபர்கள்தான் துலாம் ராசிக்காரர்கள். இவர்களுக்கு இதை பற்றிய படிப்பறிவு தேவையே இல்லை. இவர்கள் அனுபவத்தின் மூலமாகவே கடவுள் இந்த அறிவை கொடுப்பார். அதே போலத்தான் ஒருவரை ஒரு முறை பார்த்தாலே போதும், அவர் எப்படிப்பட்ட குணம் கொண்டவர், அவர் கோபக்காரரா நல்லவரா கெட்டவரா என்று பார்த்த மாத்திரத்திலேயே கூறும் திறமை பெற்றவர்கள். அதனால் நிறைய பேர்களிடம் முன்கூட்டியே முன் எச்சரிக்கையாக இருந்து கொள்வார்கள். அவர் பார்வையில் மற்றவர்கள் கெட்டவர்கள் என்று தெரிந்தால் அவர்களிடம் கொஞ்சம் விலகியே இருப்பார்கள். இவர்கள் பார்வையில் யதார்த்தமானவர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்களிடமே மிகவும் நெருக்கமாக பழகும் தன்மை கொண்டவர்கள். மனதில் வஞ்சகம் சூதுவாது கொண்டவர்களை மிக எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் நட்பு வைத்து கொள்ளவே மாட்டார்கள். இவர்கள் தனி மனிதனாக உலா வரும் பொழுது இவர்கள் பொறுப்பு வாய்ந்தவர்களாகவும் திருமணத்திற்கு பிறகு சுறுசுறுப்பு வாய்ந்தவர்களாகவும் தன் கடமையில் தளராத பெருமையோடு விளங்குகின்ற பாக்கியம் இவர்களுக்கு கிடைக்கும்.
இந்த வீடு சரராசி என்பதால் இறந்த காலத்தை நிகழ்காலத்தில் ஒப்பிடும் திறமை இவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும். அது காற்று ராசிகருக்குரிய ஒரு திறமை. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் ஆராய்ச்சி மனப்பான்மை இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இறங்கவும் மாட்டார்கள், செய்யவும் மாட்டார்கள். ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை பல கோணங்களில் ஆராய்ச்சி செய்வார்கள். அப்படி ஆராய்ச்சி செய்து இவர்கள் மனரீதியாக இந்த விஷயம் இப்படித்தான் என்று அறிந்த பிறகுதான் இந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு கூறுவார்கள். நம்முடைய துலாம் ராசிக்காரர்கள் ஒரு சிபிஐ போன்று திறமை உடையவர்கள். ஒரு தவறு நடக்கின்றது என்றால் அது எதனால் நடக்கின்றது, அந்த தவறை உடன் இருப்பவர்கள் யார் செய்திருப்பார்கள் என்று ஈஸியாக கண்டுபிடித்து விடுவார்கள். அதே போல கணவன் மனைவி உறவிலும் கூட வாழ்க்கை துணை எந்த ஒரு தவறு செய்தாலும் ஈஸியாக கண்டுபிடித்து விடுவார்கள். அதனால் வாழ்க்கை துணை எந்த ஒரு தவறும் செய்வதற்கும் இவர்களிடம் நிச்சயமாக யோசிப்பார்கள். அதே மாதிரி தான் ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு எளிதாக புரியாமல் இருக்கலாம். அந்த விஷயத்தை இவர்கள் சீக்கிரமாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த பக்குவம், அந்த அறிவு என்பது இவர்களிடம் இருக்கும். அதே மாதிரி தாங்க இவங்க உயர்வு தாழ்வு எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. எல்லாத்தையும் ரொம்ப சமமாகத்தான் பார்ப்பாங்க. எல்லாத்தையும் நேசிப்பாங்க. பட் நீங்கள் மட்டும் இவங்க கிட்ட சரியாக நடந்துக்கணும். இவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அப்படியே ஏதாவது இவர்களுக்கு துரோகம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களை விலக்கி வைத்து விடுவார்கள். சுக்கிரனின் ராசி என்பதால் இயல்பாகவே அனைவரின் மேலும் அன்பும் பணிவும் பாசமும் இரக்கமும் காட்டக்கூடியவர்கள். என்ன பண்றது, இப்படிப்பட்ட நல்லவர்களைத்தான் அனைவரும் சோதித்து பார்க்கின்றனர். உங்களுக்கும் ஒரு காலம் வரும். அப்பொழுதுதான் நீங்கள் எவ்வளவு நல்லவர்கள், எந்த அளவிற்கு உயரப் போகின்றீர்கள் என்பதை அனைவரும் பார்க்க போகின்றார்கள். சரி, வாங்க துலாம் ராசிக்கான வக்ர குரு பலன்களை பார்க்கலாம். முதலில் குருவின் பார்வை பலன்களை பார்க்கலாம். குரு வக்ரமாகி 5ஆம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்ப்பதால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். மனதளவில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும். பலதரப்பட்ட மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தூரதேச பயணம் தொடர்பான முயற்சிகள் சிலருக்கு கைகூடி வரும். குரு 7ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் சாமர்த்தியமான பேச்சுக்களின் மூலம் இழுபறியான தன வரவுகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் மகிழ்ச்சியான தருணத்தை உண்டாக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். குரு 9ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும். சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும். பழைய சிந்தனைகளால் அவ்வப்பொழுது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். அடுத்து குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம். பெண்களுக்கு 2024ஆம் ஆண்டு துலாம் ராசிக்கு குரு வக்ர பயிற்சி பெண்களுக்கு தனவரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையும். உங்கள் கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். ஆன்மீகம் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழல்கள் சாதகமாகும். மாணவர்களுக்கு கல்வியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். மறதி தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். தாய் வழியில் சரியான வழிகாட்டுதல் மூலம் மாற்றம் உண்டாகும். கலை சார்ந்த கல்வியில் தனிப்பட்ட ஈர்ப்புகள் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு விதமான ஆர்வமின்மை உண்டாகும். சில பணிகளில் மற்றவர்களை நம்பி இருக்காமல் நீங்களே முடிப்பது நல்லது. சில விஷயங்களில் அனுபவ அறிவை பயன்படுத்துவது மேன்மையை உண்டாக்கும். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு குறைவாகவே கிடைக்கும். மற்றவர்களின் செயல்பாடுகளால் மனதில் ஒரு விதமான குழப்பமும் தடுமாற்றமும் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வியாபார பணிகளில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும். உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தகவல் தொடர்பு சாதனங்களின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். கூட்டாளிகளின் வழியில் ஆதரவுகள் மேம்படும். வியாபார அபிவிருத்திக்கான உதவிகள் சிலருக்கு சாதகமாக முடியும். கலைஞர்களுக்கு கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு தனவரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும். பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வித்தியாசமான செயல்பாடுகளின் மூலம் பலரின் கவனத்தை ஈர்ப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். போட்டிகளை சாமர்த்தியமாக வெற்றி கொள்வீர்கள். உடன் இருப்பவர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த விதத்தில் சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்வீர்கள். நண்பர்களின் வழியில் அனுகூலமான வாய்ப்புகள் ஏற்படும்.
இந்த குரு வக்ர பெயர்ச்சியில் நடைபெற இருக்கும் முக்கிய நன்மைகள்: குரு பெயர்ச்சியால் பேச்சுக்களின் மூலம் உறவினர்களின் ஒத்துழைப்பையும் புதிய அனுபவ அறிவால் முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்குவீர்கள். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்: நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியில் உடன்பிறப்புகளிடம் விட்டு கொடுத்து செல்வதும் விவேகமான அணுகுமுறைகளை மேற்கொள்வதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கான வழிபாடு: வெள்ளிக்கிழமை தோறும் ஐயனாரை வழிபாடு செய்து வர நெருக்கடியான இருந்த சூழல்கள் விலகி பிரச்சனைகள் விலகும். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். அனைத்து துலாம் ராசி அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.